ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் வேல்யூ அப்டேட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப், சோஷியல் மீடியாஸில். அதன் மூலமாக நம்ம போடுற விஷயங்கள் மற்றவர்களும் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, யுஎஸ்ஏ இந்த போர் சம்பந்தமாக இந்தியாவுக்கு எந்த அளவு பொருளாதார நெருக்கடி, பொருளாதார மந்தநிலை, பொருளாதார வீழ்ச்சி, அதிலிருந்து மீளுவது, இது சம்பந்தமான ஒரு சின்ன குறிப்பு தகவல் நம்ம சொல்ல போகிறோம். இது இந்தியாவை இந்த போர் நடக்கிறதுனால, இஸ்ரேல், ஈரான், யுஎஸ்ஏ போர் நடக்கிறதுனால இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை எவ்வளவுக்கு பாதிக்கப்படும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஈரான் போர், அதாவது மேற்காசிய மோதல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நிலப்பரப்பு முழுக்க பரவி இருக்கும். இந்த போர் மூலமாக பல வர்த்தகங்கள் தடைபடுது. இந்த ஈரான் போர், மேற்காசிய மோதல் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் முழுமையான வீழ்ச்சி அல்லது பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமான அழுத்தம், வளர்ச்சி விகிதம் குறைவு ஏற்படும் என்று ஆய்வாளர் சொல்லிட்டு இருக்காங்க. வங்கி, பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கிற வங்கிகளும் ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆர்பிஐயும் இந்த போர் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மந்த நிலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் விலை உயர்ந்துக்கிட்டே வருது. வர்த்தக செயல்பாடு அதன் மூலமாக தடைபட்டுக்கிட்டு இருக்கு. ரூபா மதிப்பு சரிந்துட்டு இருக்கு. எண்ணெய் விலை கூடுது, வர்த்தகம் அதனால் தடைப்படுது. அந்த வர்த்தகம் தடைப்படுறதுனால ரூபா மதிப்பு சரிவடையுது. எண்ணெயை நம்ம டாலரில் வாங்குகிறோம், ரூபாயின் மதிப்பு குறையிறதுனால டாலர் மதிப்பு கூடுது. ரூபாயை நம்ம நிறைய 90 ரூபா கொடுக்கறது 95 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பணம் நம்முடைய பணம் ரூபாய் அளவுக்கு மீறி செலவாகி கொண்டு இருக்கு. அதனால பொருளாதார குறைபாடு, பொருளாதார வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தாக்கம் இருக்கும்னு கணிக்கப்படுது பொருளாதார வல்லுநர்களால். ஜிடிபி வளர்ச்சி மீதான தாக்கம்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் 2025-26 பார்த்தீங்கன்னா சுமார் அரவுண்ட் 7% மேலே ஜிடிபி வளர்ச்சி காண்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் போர் நீடித்து வர்றதுனால கச்சா எண்ணெய் விலை பீப்பாக்கு, ஒரு பீப்பாய்க்கு $120 $130 வரைக்கும் ஏறி இருக்கு. உச்சத்தை தொடும், 150க்கு மேலே கூட போர் நீண்டா போகும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிதியாண்டு 2026-27 வளர்ச்சிங்கிறது 6% அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி அதாவது வங்கிகள், பெரிய வங்கிகள், இந்தியாவில் உள்ள பெரிய வங்கிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார நிபுணர்கள், ஆர்பிஐ, இந்தியன் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வளர்ச்சி வீழ்ச்சி என்பதை விட மெதுவாக செல்லும், குறைவான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. வீழ்ச்சி அப்படிங்கிறது பெருமளவில் இருக்கிறது, குறைபாடு அதாவது தாழ்ந்து செல்லும் அப்படிங்கிறாங்க. கச்சா எண்ணெய் விலை மற்றும் பணவீக்கம், இது ரெண்டும் இருக்கு. கச்சா எண்ணெய் விலை கூடுறதுனால பணவீக்கம் வருது. இந்தியாவில் கச்சா எண்ணெய் தேவை பார்த்தீங்கன்னா 85-90% இறக்குமதி தான் மற்றும் பெருமளவு மேற்கத்திய நாட்டிலிருந்து பண்ணுறதுனால கச்சா எண்ணெய் விலை கூடியிருக்கிறதுனால இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் $120-130 இருக்கிறதுனால பணம் அதிகமாக செலவாகிட்டு இருக்கு. அதன் மூலமாக மக்கள் பணம் செலுத்தப்பட்டு வரிகளை செலுத்தி மேற்காசிய நாடுகள் அதிகமான பணம் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. இது பெட்ரோல், டீசல், எல்பிஜி விலை உயர்வு நடந்துட்டு இருக்கு. பொது பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, அதிகரிச்சுட்டு இருக்கு. நடுத்தர குடும்பங்களில் வாங்கும் திறனை குறைச்சிக்கிட்டு இருக்கு இந்தியாவில்.
அதாவது நடுத்தர நடுத்தர குடும்பம் நடத்துகிறவங்களுடைய நுகர்வு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னும், ஏன்னா விலைவாசி கூடுறதுனால நுகர்வு வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து வர்த்தகம் வந்து வான்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து உள்நாடு, வெளிநாடுகளில் நம்மளுடைய இந்தியா மூலமாக வான்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து. இதில் நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோஸ் ஜலசந்தி தான் இப்போ பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதன் மூலமாக தான் இந்தியாவுக்கு அனைத்து எண்ணெய், கெமிக்கல்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்பிஜி கேஸஸ் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இதை மூடுறதுனால இதன் மூலமாக வர்ற எண்ணெய்கள் வந்து தாமதமாக வந்துட்டுருக்கு. இதனால் கப்பல் போக்குவரத்துடைய சிரமம் இருக்குது. கப்பல் கட்டணம் வந்து 3 மடங்கு உயர்ந்திருக்கு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஏற்றுமதி வந்து ரூபாய் 75,000 1 கோடி வந்து அளவுக்கு இழப்பு வந்து ஏற்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்படின்னு வந்து கணிக்கப்படுது, மதிப்பிடப்பட்டிருக்கு. 75,000 92,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடா நாடுகள்ல இருந்து வரும் வெளிநாட்டு இந்தியர்கள் அனுப்பும் பணம், வளைகுடாவில் 1 கோடி இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. அதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக அளவில் வந்து வலுப்பெற்று முன்னேற்றத்தில் இருக்குது. பல லட்சம் கோடிகள் இந்தியாவுக்கு வளைகுடா நாடுகளில் வந்து வேலை இழப்பு ஏற்படும் அபாயம் இருக்குது. தற்காலிக வேலை இழப்பு, முழுமையான வேலை இழப்பு இந்தியர்களுக்கு ஏற்படும். அதனால் இந்தியர்கள் அனுப்பும் பணம், தன்னுடைய தாய்நாடு இந்தியாவுக்கு அனுப்பும் பணம் குறைந்து இந்தியாவுடைய வெளிநாட்டுலேருந்து வரும் பணம் முற்றிலும் வந்து முடங்கும். அப்படிங்கிறத விட சிறிதளவு, அதாவது தற்காலிகமாக வந்து முடங்க அபாயம் இருக்குது. பங்குச்சந்தை ரூபா மதிப்பு, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு ரூபா சம்பந்தமாக பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களில் நிஃப்டி வந்து 1.8% வளர்ச்சி, சென்செக்ஸ் 3.5% குறைவு போன்ற சறுக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. நிதானமான சென்செக்ஸ் நிஃப்டி வந்து இல்லை. இந்திய பங்கு சந்தையில் ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் இருக்குது. பல லட்சம் கோடிகள் ஒரு தினங்கள்லேயே வந்து பணத்தை வந்து வெளிநாடு முதலீட்டாளர்கள் எடுத்து விடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் கோடி வரைக்கும் ஒரு நாளில் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை திரும்ப பெறுவதன் மூலமாக நடக்குது. வர்த்தக அச்சம் காரணமாக வந்து இந்த மாதிரியான நம்மளுடைய நிஃப்டி, சென்செக்ஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது வருது. பங்கு சந்தையில் சுணக்கம் ஏற்பட்டுருக்கு. இதனால் பணவீக்கம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உயர் கச்சா எண்ணெய் விலை வந்து இருக்குது. காரணமாக கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட்டு, ரூபா மதிப்பு சரிவு, பணவீக்க அழுத்தம் ஆகிய 3 ஒரே நேரத்தில் ஏற்படுறதுனால ட்ரிபிள் ஷாக் அபாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது உள்ளதால் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க, பணவீக்கத்தில் இந்திய நாடு பொருளாதாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக பொருளாதாரம் ஒரே இரவில் தரைமட்டமாகவும் சூழல் இல்லை அப்படிங்கிறதும், ஆனால் வளர்ச்சி விதம் குறைஞ்சா பணவீக்கம் உயர்தல், வர்த்தகம் மற்றும் முதலீடு குறைதல் ஆகிய வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக பொருளாதார வீழ்ச்சி, அதிக அழுத்தம் இது வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, போர் பதட்டத்தினால இந்திய பொருளாதாரம் மீண்டு வருவது சில முக்கிய அடிப்படை மூலமாக வந்து சாத்தியமாகும் அப்படின்னும் பொருளாதார விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. எண்ணெய் தாக்கத்தை வந்து குறைக்கணும், வர்த்தகம் வரம்பு வளர்ச்சியை வந்து ஒருங்கிணைந்து மேம்படுத்தணும், மக்கள் வாழ்க்கை தரத்தை காப்பாற்றும் கொள்கைகளை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எண்ணெய் விலை மற்றும் பணவீக்க கட்டுக்குள் இருந்தல்
இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயுடைய சப்ளையை வந்து பன்முகப்படுத்துதல், அதாவது ரஷ்யா, வெனிசுலா, கிரீஸ் போன்ற நாடுகளில் இருந்து அதிகமாக பயன்பாடுக்கு இறக்குமதி செய்தல் மூலமாக விலை வந்து அழுத்தம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. பெட்ரோல், டீசல், எல்பிஜிக்கு மானியம், மக்களுக்கு விலை சரிவு, தேவைப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை பயன்படுத்துதல், அதாவது எண்ணெயை அதிகமாக இறக்குமதி பண்ணி கம்மியான விலை இருக்கும் பொழுது சேமிப்பு வைத்தல், சேமிப்பு கிடங்குகளை பன்மடங்கு லட்சம் பீப்பாயா உயர்த்துவதன் மூலமாக வந்து நம்ம மக்களுக்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உள்நாட்டு தேவை மற்றும் வேலைவாய்ப்பு, உள்நாட்டு நுகர்வு, குறிப்பாக சேவைத்துறை, ஐடி, அப்புறம் வந்து பேக்கேஜிங், லாஜிஸ்டிக்கு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு பேக்கேஜ் லாஜிஸ்டிக், மற்றும் உற்பத்தி துறை எம்எஸ்எம்இ, டிஜிட்டல் துறை வளர்ச்சியை வந்து ஊக்குவித்தா வெளிநாடு அழுத்தங்கள்ல இருந்து பொருளாதாரம் ஓரளவு தற்போது வந்து ஒரு சீரான நிலையில வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ரூரல் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது கிராமப்புறங்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊக்குவிப்பது, தொழில்நுட்ப பயிற்சி கொடுப்பது, இளைஞர் முதலீட்டு திட்டம், இளைஞர்கள் மூலமா முதலீட்டு திட்டம் செஞ்சு பயிற்சிகள் கொடுப்பது மூலமா வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது, வருமானத்தை உயர்த்தி நுகர்வு மீண்டும் உற்பத்தி பண்றது, உள்நாட்டில் உள்ள பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து பொருளாதாரோட வீழ்ச்சியை வந்து குறைக்கும். வர்த்தகம், வெளிநாட்டு நிதி, ரூபாய் முன்னேற்றம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோஸ் ஜலசந்து, அதாவது கப்பல் போக்குவரத்து, ஈரான் சவுதிக்கு இடையில இருக்கிற அந்த ஹார்மோஸ் ஜலசந்து வந்து பதற்றம் குறையும் பட்சத்தில் தான் ஏற்றுமதி இறக்குமதி வழித்தடம் வந்து மீண்டும் சீராக வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. கப்பல் கட்டணம், சப்ளை செயின் செலவு குறையும் அப்படின்னா இது ஏற்றுமதி துறைக்கு நன்மை அளிக்கும்னு சொல்லப்படுது. அதாவது ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து திறக்கப்பட்டா நல்லது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. ரிசர்வ் பேங்க் தரவு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிதி மற்றும் பணவீக்கம் கொள்கைகளை ஒருங்கிணைந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு முதலீடுகளை குறைத்த அளவு வந்து சலனத்தில் வைத்திருக்கணும் அப்படின்னும், நம்ம உள்நாட்டு பொருளுடைய உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதையும், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டில் விற்பனையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கம் ராஜதந்திர முடிவு எடுக்கணும், போர் முடிவு நீண்டகால திட்டம் வந்து அதில் இருக்கணும். போர் முடிவு வரைக்கும் இந்திய அரசு வந்து மேற்காசிய போர் முடிவுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தையை வந்து வலியுறுத்துவது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா போரை வந்து நிறுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் வந்து பேசணும் அப்படின்னு வந்து வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உடனடி பதற்றம் குறைந்தால் கச்சா எண்ணெய் வந்து விலை வந்து குறையும், விலை குறைவதனால பணவீக்கம் வந்து குறையும், இன்ஃப்ளேஷன் வந்து குறையும், நம்மளுடைய ரூபாய் மதிப்பு சிறிதளவு மீண்டு வரும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. போர்க்காலத்தில் தொடங்கப்பட்ட பொது முதலீடு திட்டம் இருக்கு. உள்கட்டமைப்பில், ரோடு, ரயில்வேஸில், துறைமுகத்தில், இதை மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே முடிந்த செயல்பாடுக்கு, அது முடிந்து செயல்பாடுக்கு வந்தால் நீண்டகால வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னும், அதை வேகப்படுத்தணும் அப்படின்னும், உள்நாட்டில் உள்ள திட்டங்களை வேகப்படுத்தி முடிக்கணும்னு சொல்லப்படுது. நடுத்தரம் மற்றும் ஏழை மக்களுக்கு பாதுகாப்பாக வந்து அரசாங்கம் வந்து திட்டங்களை செயல்படுத்தணும். சமையல் எரிவாயு, உரம், மளிகை பொருளுக்கான மானியம், வேளாண் ஆதரவு, தொழிலாளர் ஊதிய உயர்வு, குறிப்பிட்ட திட்டங்கள் மூலமாக குடும்பங்களில் நிதிநிலை சீர் செய்யப்பட்டால் பொருளாதாரம் மெதுவாக மீண்டு வரும். பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் நன்றாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா போர் பாதிப்பிலிருந்து இந்திய பொருளாதாரம் மீள்வதற்கு நல்ல எரிசக்தி முகாமை ஏற்படுத்த வேணும். பலமான உள்நாட்டு கட்டமைப்பு இப்போமே
வந்து நன்றாக செயல்படுத்த வேண்டும். வெளிநாட்டு வர்த்தகம், முதலீட்டு சூழல், ராஜதந்திர பேச்சுவார்த்தை ஆகியவை வந்து ஒன்றாக இருந்தால் இந்தியாவோட பொருளாதாரம் நன்றாக இருக்கும். 7% எட்ட முடியும் அப்படின்னும், இந்த சூழ்நிலையிலையும் அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சூழ்நிலையிலையும் ராஜதந்திரத்துடன் அரசாங்கம் செயல்பட்டால் 7% எட்ட வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது ஒரு நாளில் நடக்காது அப்படிங்கிறதும், இது ஒரு தொடர்ச்சியான பொருளாதார திட்டமாக இருந்தால் மட்டுமே வந்து இந்த பொருளாதார குறைபாடு வீழ்ச்சியாக செல்லுவதை தடுக்க முடியும் அப்படின்னு வந்து பொருளாதார விஞ்ஞானிகள் அதாவது நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுக்குறோம் மற்றும் இதை மாதிரியான தகவல்களும் சொல்கிறோம். முக்கியமான அப்டேட்ஸாக இருந்தால் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்மளுடைய அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் கண்டென்ட்டாக பாருங்கள். ஃபுல் கண்டென்ட்டாக பார்க்குறதுனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டபுளான ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும், நீங்கள் வியூவர்ஸ் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் மூலமாக நிறைய பேர் வந்து நல்ல அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.